இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். தனுஷ் அண்டு ஐஸ்வர்யா பரஸ்பரமாக முடிவு பண்ணி மியூச்சுவலாக பிரிகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு கோட்டை நாடி இருக்காங்க. அதை அப்படி ஓரங்கட்டிட்டு ஒரு மகளுடைய வாழ்க்கை என்னதான் நீங்கள் வந்து பெரிய ராஜாத்தி ராஜாவாக கூட இருங்க, ஒரு குடும்பம் வந்த பிறகு அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, பேரன்கள்லாம் வந்து தோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு. இன்னைக்கு சோஷியல் மீடியான்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. அந்த 2 பசங்களுடைய மனநிலையே அப்படி இருக்கும். இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இருக்கட்டும், அதாவது பிரச்சனை இல்லாத வீடு அது. நாம் கேள்விப்பட்டது என்னென்னா, இவங்க அப்பா அம்மா கஸ்தூர் ராஜா அவருடைய மனைவி இவங்களாம் போகும்போது ஒரு 2-3 தடவை அவங்க வீட்டில் சரியான மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்னு தனுஷ் கோவப்பட்டதாகவும், அதில் ஏற்பட்ட பிரச்சனை தான் ஒரு வாய் சண்டியாக மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வாய் பூகமாக அடிச்சது. அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் போயஸ் கார்டனில் ஒரு பெரிய மாளிகை மாதிரி அதில் தன் அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சுருக்காரு. ஐஸ்வர்யா ஒரு உருக்கமான ஒரு பேட்டி, ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்கன்னா வேறு மாதிரி மாறும். இல்லை உண்மையை சொல்கிறேன்னு ஏதாவது ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது அப்படியே ஆண்களுக்கு எதிராக. ஆச்சரியம் யாருக்குன்னா, ரஜினி வீட்லேயே மாப்பிள்ளை ஆகிட்டார். யார் பொறாம யாருக்குன்னா, என்னையா ஒரு நாக்கு பூச்சி நடிகை மாதிரி இருந்துக்கிட்டு ரஜினி வீட்டில் ஒரு பொண்ணு கேட்குதா. இண்டஸ்ட்ரியில் உள்ள சக நடிகர்களுக்கு, பெரிய மூத்த நடிகர்களே கேட்டிருக்காங்க. ஐஸ்வர்யா அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே ஒரு போயஸ் கார்டனில் ஒரு வீடு எடுத்து தங்கதா, ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கதாங்களோ, அதில் தான் அந்த தனுஷு கீழே தள்ளி கையை உடச்சிட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து கண்டாமண்ணான்னு பேசலாம் ஆரம்பிச்சிட்டு, ரஜினி மேலே உள்ள ஆசையினால, யாரும் நீ வந்து எப்படியாப்பட்ட இடத்துல இருக்கிற நீ நியாயமா நீ அப்படின்னு அவர் ரஜினி மீது உள்ள கோபத்தில் உனக்கு இடம் கொடுத்தது எவ்வளோ பெரிய இடம். அப்புறம் 2 பேரும் சேராமல் இருந்தாங்க, பல காரணங்கள்லாம் சொன்னாங்க. பாமரர்களுக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும், குழந்தை யாருக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது செய்தியாளர் திரு செய்யார் பாலு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, இன்னைக்கு காலையில் செய்தி வருது, தனுஷ் அண்டு ஐஸ்வர்யா பரஸ்பரமாக முடிவு பண்ணி மியூச்சுவலாக பிரிகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு கோட்டை நாடி இருக்காங்க. பிரிய மாட்டாங்கன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நிலையில் இப்படி ஒரு செய்திங்கிறது வந்துட்டு அதிர்ச்சிகரமாக இருக்கு இல்லையா சார்? இல்லை, நிச்சயமாக இது வந்து ரொம்ப எதிர்பார்த்தது யாருன்னா, ஒரு 73-74 வயது தந்தை. அவர் இந்தியாவை தாண்டி உலகத்திற்கு பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம், அவருடைய சம்பளம் வந்து கோடிகளில் இருக்கலாம், அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கலாம். அவருடைய ஓப்பனிங்க்கு வந்து ஃபஸ்ட் ஷோக்கான டிக்கெட் வந்து 2000-5,000 ரூபாய் வரைக்கும் பிளாக்கில் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரியது, மாற்று கருத்தே இல்லை. ரஜினிகாந்த் ஒரு தந்தையாக தன்னுடைய மகள், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் அப்படின்ற ஒரு மன எதிர்க்கல. நீங்கள் சாதாரண ஒரு மனுஷனா, நீங்கள் சூப்பர் ஸ்டார், அவர் இன்றைக்கி தானே வந்து சூப்பர் ஸ்டார்னு சொன்னது கிடையாது. அதை அப்படி ஓரங்கட்டிட்டு ஒரு மகளுடைய வாழ்க்கை என்னதான் நீங்கள் வந்து பெரிய ராஜாத்தி ராஜாவாக கூட இருங்க, ஒரு குடும்பம் வந்த பிறகு அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. அதிலிருந்து மீள்வதற்காகத்தான் ஒரு கால் ஷீட்டை கொடுக்குறாரு. ஒரு மகளை ஒரு கதை பண்ணுமான்றாரு. அந்த கதை வந்து லால் சராமா மாறுது. அதுக்கு தான் வந்து திருப்பதி போய் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றிட்டு கடப்பா தர்காவில் வந்து அங்கே ஒரு வேண்டுதலை முடிச்சுட்டு ஆரம்பித்து மகளை வந்து ஒரு பார்க்குறாரு. இதையெல்லாம் தாண்டி என்னென்னா, சரி, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள, அது உள்ளே என்ன நடந்துன்னு தெரியாது. அதை தாண்டி ஒரு தந்தையாக 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் நல்ல விஷயம். அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, பேரன்கள்லாம் வந்து தோளுக்கு மேலே வளர்ந்தாச்சு. அவங்களே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லைங்களா, வந்து ஏன்னா அவன் பையனை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது, அவனே ஒரு 4 ஆள் அடிப்பான் போலக்குதுன்னு ஊரில் சொல்லுவாங்க. அப்படி வளர்ந்தாச்சு. வளர்ந்த பிறகு உங்களுக்குள்ளே என்ன இவ்வளோ காசு, இவ்வளோ சொத்து, இவ்வளோ புகழ் எல்லாம் இருந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு விஷயம் தான். ரைட்டு, ஓகே, இதையெல்லாம் கூட பேச ஆரம்பித்தாங்க. வந்து ஐஸ்வர்யா இயக்கத்தில் தனுஷ்லாம் நடிக்க போகிறாருன்ற ஒரு டாக்கில் இருந்தது. நல்லபடியாக வந்து ரைட்டு, 2 பேரும் வந்து மறுபடியும் சேரட்டும். குழந்தைகள் தான் உண்மையாக வந்து. ஏன்னா இன்றைக்கி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு வச்சு இங்கே ஒரு உதாரணத்துக்கு, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு தகவல் தொழில்நுட்ப வசதிகள்லாம் கிடையாது. ஒரு பேப்பரை பார்த்து, ஒரு வானொலியை கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேண்டியது. மிஞ்சி போனால் ஒரு டிவியை பார்த்து, ஒரு தூர்தர்ஷனை பார்த்து. இன்றைக்கி சோஷியல் மீடியான்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. வந்து அந்த 2 பசங்களுடைய மனநிலையே அப்படி இருக்கும். திரும்ப திரும்ப வரும்போது இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இருக்கட்டும், அதாவது பிரச்சனை இல்லாத வீடு அது. கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு நெருடல் சண்டை இல்லாதது. பெரிய இடம்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்ன இடம்னா சிறுசாக இருக்கும். பெரிய இடம்னா கொஞ்சம் பெருசாக பேசுவாங்க, சின்ன இடம் கண்டுக்க மாட்டாங்க. நடுத்தர வர்க்கமாகட்டும், உயர் குடியிருப்பாகட்டும், ரொம்ப கீழ்மட்டத்தில் எல்லாருக்குமான ஒரு இதுதான். அது எந்த இடத்துல வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதுன்னு தெரியல. குறிப்பாக அந்த செலிப்ரிட்டின்ற ஒரு விஷயம் வரும்போது பேச ஆரம்பிச்சு, சரி மறுபடியும் தனுஷ் ஐஸ்வர்யா சேரட்டும்,
உண்மையிலே ஐஸ்வர்யா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி திருதுப்புன்னு ஒரு செய்தி, நீங்கள் சொன்ன மாதிரி குடும்ப நல கோர்ட்டில் 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க, விசாரணைக்கு வரப்போகிறது அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம், பொறாமைப்பட்ட விஷயம். 2 ஆச்சரியம் ஒன்று, பொறாமை வந்து. ஆச்சரியம் யாருக்குன்னா, ரஜினி வீட்லேயே மாப்பிள்ளை ஆகிட்டார். யார் பொறாமை யாருக்குன்னா, என்னையா ஒரு நாக்கு பூச்சி நடிகை மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ வந்து தனுஷோடைய இது வேற. அப்போ கிசு கிசு அப்படி தானே எழுதுனாங்க வந்து. ரஜினி வீட்டில் ஒரு பொண்ணு கேட்குதா, இண்டஸ்ட்ரியில் உள்ள சக நடிகர்களுக்கு, பெரிய மூத்த நடிகர்களே கேட்டிருக்காங்க, மூத்த நடிகர்களே கேட்டிருக்காங்க எப்படின்னு. 2 விதமாக உருவாச்சு வந்து. அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இன்னொரு நடிகருக்கும் ஐஸ்வர்யாக்குமான காதல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு காதல் இருந்ததாகவும் அது இதுவானதாகவும். தனுஷே போய் ஐஸ்வர்யா அதாவது லவ் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அங்கே ஒரு பாய்ஸ் கார்டனில் ஒரு வீடு எடுத்து தங்கதா, ஒரு ஃப்ளாட் எடுத்து தங்கதாங்களும் ஒரு தகவல் இருக்குது. 2004 வருஷம் திருமணம் நடக்குது. ஒட்டுமொத்த மீடியாவும் போய் அந்த பாய்ஸ் கார்டன் வாசல் அப்படி நிற்குது வந்து. ஏன்னா அவ்வளோ பெரிய பரபரப்பாகி போச்சு. நீங்கள் தனுஷ் அப்படின்னு எடுத்தோம். என்ன காரணம்னா, தனுஷோடைய வெற்றியை ரொம்ப எளிமையான ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறார்களா அப்படின்னு தான் தனுஷ்க்கு ஒரு பெரிய பலமாகிடுச்சு. கஸ்தூராஜா அவருடைய தந்தை விசுவோடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து, அப்புறம் வந்து முதல்ல கற்பகம் ஸ்டுடியோவில் ஆஃபீஸ் பாயாக இருந்தவர் KS கோபாலகிருஷ்ணன்கிட்ட, அப்புறம் விசு அவர்களிடம் வந்து உதவியாளராக இருந்து, அப்புறம் ராஜ்கிரனால் வந்து டைரக்டர் ஆகி படங்கள்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் கடனாகி, கடனுடைய அழுத்தம் அதிகமாகி இங்கே இருக்கிறதோட சொந்த ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு தேனிக்கு மூட்டை முடிச்சுகளோடு கிளம்புறாங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு இயக்குனர், ஒரு 2-3 படங்களே பரபரப்பாக பேசப்பட்டவர், கடன் சுமை தாங்காமல் இன்னும் சென்னையில் போராட முடியாது, சொந்த ஊர் தேனிக்கே கிளம்பிடலான்னு கிளம்பும் பொழுது அவருடைய மூத்த மகன் எங்கேயாவது ஒரு 30 லட்ச ரூபா வாங்கி கொடுங்கப்பா, நான் படம் பண்ணுறேன்னு. 30 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன்றார். எங்கேயாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. யார் ஹீரோன்றார்? தம்பி தான் ஹீரோன்னு. போயா வேலையை பார்த்துங்க. ஏகப்பட்ட கடன் இது வாங்கிது, இல்லை தம்பி ஹீரோன்னு. இருக்கிற ஹீரோவுக்கே வந்து ஓப்பனிங் இல்லை, மார்க்கெட் இல்லை, என்னை நம்பி கொடுங்கன்று. அப்போ குடும்பமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி கொடுத்து தான் பார்ப்போமே, வந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு, ஒரு அடி அடிப்போம், விழுந்தால் மாங்காய் இல்லைன்னா கிளம்புவோம், ஓகே அப்படின்ற அளவுக்கு ஆகி ஒரு 30 லட்ச ரூபா எங்கெங்கேயோ பரட்டி கொடுக்குறாரு. அது வரைக்கும் கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை. தனுஷை வச்சு துள்ளுவது இளமைன்னு ஒரு படம் செல்வராக இயக்குறார், மூத்த மகன் இயக்குறாரு. எல்லாம் பண்ணி வச்சு படம் போட்டு பார்க்குறாங்க. 2 விதமான விமர்சனங்கள் வருது. ஒன்று வந்து இப்போ இருக்கிற அந்த யூத் ஆடியன்ஸுக்கு பல்ஸை பிடிச்சிட்டாருன்னு, இன்னொன்று என்னென்னா என்னங்க படம் மாதிரி எடுத்து வச்சுக்கிறாருன்ற மாதிரி விஷயம் வருது. அப்புறம் மீடியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இல்லைங்க இது டைட்டில் கார்டில் செல்வராகன்னு போட்டால் வியாபாரம் ஆகாது, பிஸ்னஸ் ஆகாது, கூட்டம் வராது, கஸ்தூராஜான்னு உங்கள் பேர் இருக்கணும் அப்படின்பொழுது தான் கஸ்தூராஜா பேர் சேர்க்கப்பட்டது. முதல் நாள் வரைக்கும் கூட அவருக்கு நம்பிக்கையே இல்லை. காரணம் என்னென்னா, அவருக்கு சினிமா தெரிஞ்சது ஒன்று, சரி இவர் என்ன ஒரு சரி கண்டென்ட் மேலே எடுத்துட்டாப்புல, ஹீரோவை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைரக்டராக அவருடைய பார்வையில், ஒரு அப்பாவாக தாண்டி ஒரு டைரக்டராக அவருடைய பார்வையில் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ஒரு முதல் நாள் ஒன்றும் கிடையாது, 2வது நாள் ஒன்றும் கிடையாது, இப்போ மாதிரி சோஷியல் மீடியாக்கெல்லாம் இல்லை, 3வது நாள் சக்கப்போடு போடுது. ராஜமன்னா ஸ்ட்ரீட், ஜீவா பார்க்கு, டி நகர் எதிர்க்க கஸ்தூராஜாவோட ஆஃபீஸ் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல, கிரவுண்டு பக்கத்தில். 4வது நாள் தனுஷை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். அதில் தான் தனுஷை கீழே தள்ளி கையை உடச்சிட்டானுங்க. பார்க்க வந்து இது ஹேண்ட் ஷேக் பண்ணுறேன்னு சொல்லி கையை பிடிச்சி இதுவாகி அவன் உற்சாகத்தில் போய் விழுந்து இதுவாகிடுச்சு. இப்படி இருந்த ஒரு நடிகர், அதுக்கு அந்த துள்ளுவதோ இளமை வந்து அது கண்டென்ட்டோ அது இது பேசுகிற விஷயமோ ரைட்டு எல்லாம் அதை தாண்டி என்னென்னா, ஹீரோ மீது எல்லாருடைய கவனம் பதிய காரணம் என்னையா ரொம்ப எளிமையாக நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கா. அப்போது நான் ஃப்ரீலான்ஸராக இருந்த சமயத்திலலாம் கஸ்தூராஜா அப்போ பீக்கில் இருந்தவ ப்ரெஸ் மீட்லாம் சும்மா ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு இது பண்ணுவார். அப்போ ஏதாவது டீ காஃபி வாங்கின்னு வரதுக்கு தனுஷ் தான் இருப்பார். வெங்கட் பிரபு பேர், வெங்கட் அப்படின்னு வருவாப்புல. ஆமாம், டவுசரை போட்டுக்கிட்டு சைக்கிள் எடுத்துன்னு வருவாப்புல. அப்படி பார்த்து ஒரு நம்பர் இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தாப்புல, சார் நான் வந்து இது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட இடையில் கூட நடந்தது வந்து ரேஞ்ச் ரோவர், அதை வாங்கி சும்மாவே வீட்லேயே வச்சுருக்கீங்களாமே அப்படின்னு. ஆமாம் சார், அது எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் போனால் 2 லிட்டர் பெட்ரோல் செலவாகும், ஆனால் என்னுடைய லட்சியம் வந்து அதை வாங்கி வைக்கணும்னு தனுஷ் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பையன் வந்து ரிமோட் கார் வச்சு விளையாடிட்டு இருந்தான். ஒரு நிமிஷம் கொடுறானோடனே தர முடியாது போடான்ட்டான். அது எனக்கு பெரிய வலியாக இருந்தது. நான் பாடுற பெரிய ஆளாகி பெரிய கார் வாங்கி காட்டுறேன் அப்படின்னு. அப்போ என்னுடைய பெரிய கார்னது வந்து மாருதி காராக தான் இருந்தது. நான் வளர்ந்து இதுவான பிறகு என் கார் வந்து ரேஞ்ச் ரோவர் லெவலுக்கு வந்துடுச்சு. அதை வாங்கியாவது சும்மா வச்சுருக்கணும். இதுதான்
இப்படி ஒரு சாதாரண நிலையிலிருந்து வந்த ஒருத்தர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வராப்புலன்னு அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் வீட்டினுடைய மருமகனாகிறார், மாப்பிள்ளையாகிறார் பொழுது அதை தான் தாங்க முடியல. ஒரு ஆச்சரியம் எதுவான நல்லா இருக்கட்டும்பா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இவங்களுக்குள்ளே எப்படி லவ் வந்தது ஏது, அப்புறமா இதை தாண்டி சிம்பு மேட்டர்லாம் கூட பேசுனாங்க. அதெல்லாம் அப்போ இதுவாகிடுச்சு. ஓகே. ரெண்டாவது அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு சாதாரண வீட்டு பையன் அங்கே போய் ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே இருக்க முடியுமா, இவர் போய் ரொம்ப அடிமையாக தான் இருக்கணும், இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பொதுவாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டியாச்சு. 2 குழந்தைகள் வந்தது, இதுவாகிடுச்சு. திடுதிப்புன்னு ஒரு அறிவிப்பு 2022 ஜனவரி 17ஆம் தேதி நான் வந்து ஐஸ்வர்யாவை விட்டு பிரிகிறேன் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. பயங்கர பரபரப்பாக யாரோ பிடிச்சி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து கண்டாமண்ணான்னு பேசலாம் ஆரம்பிச்சிட்டார். ரஜினி மேலே உள்ள ஆசையினால், யார் நீ வந்து எப்படியாப்பட்ட இடத்துல இருக்கிற நீ, நியாயமா நீ அப்படின்னு அவர் ரஜினி மீது உள்ள கோபத்தில் உனக்கு இடம் கொடுத்தது எவ்வளோ பெரிய இடம் பேசலாமான்னு. அப்புறம் 2 பேரும் சேராமல் இருந்தாங்க. பல காரணங்கள்லாம் சொன்னாங்க, என்னென்னவோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது ஒரு நீங்கள் சொல்ல மாதிரி லிங்கா யாத்திராலாம் பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோவாக ரஜினி யாரையுமே படுத்துருவார் வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த செய்தி வந்து கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் கூட இருக்குது. வந்து ஏன் அப்படின்னு. ஆமாம். சரி, இப்போது 2 பேருமே அவங்களோட நிகழ்ச்சிகளில் பசங்களை அழகாக இந்த பக்கமும் இந்த பக்கமும் உட்கார வச்சுட்டு 2 பேருமே நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துகிறாங்க, அம்மாவும் அப்பாவும். இப்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமே பாமரர்களுக்குன்னு ஒரு கேள்வி ஒன்று வரும், குழந்தை யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்லையா? என்ன அதுக்கு என்ன பதில்? நம்ம இல்லை, கண்டிப்பாக இப்போ வழக்கு இருந்திருக்குது. பொதுவான ஒரு கேள்வியாக இப்போ நீதிமன்றத்தில் கேட்பாங்க, அப்புறம் அவங்க டைம் கொடுப்பாங்க. அதெல்லாம் குடும்ப நல நீதிமன்றத்தில் இருக்குது ப்ராசஸிங். எனக்கு தெரிஞ்ச 18 வயசுக்கு மேலே அந்த பசங்களே டிசிஷன் எடுத்துக்கலான்றாரு. 2 பசங்களும் ஆம்பளை பசங்களாக இருக்காங்க. பொதுவாக வந்து சின்ன பசங்களாக இருந்தால் அம்மா கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் அவங்கள பார்த்துட்டு போகிற மாதிரியான விஷயம். இதெல்லாம் தாண்டி அந்த பசங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? வந்து எல்லாம் பெரிய பசங்களாகிட்டாங்க. ஒரு நீங்கள் வந்து ஒரு சாமானியனாக ஒரு சாமானிய வீட்டில் பிறந்ததை விட ஒரு செலிப்ரிட்டி, பெரிய செலிப்ரிட்டி வீட்டில் பிறந்தது தான் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். இதில் ஒரு பையன் கூட பைக் ஏதோ எடுத்து அந்த போயஸ்கான்குள்ளே ஓட்டி ஒரு பிரச்சனைலாம் கூட ஆச்சு. ஆமாம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்தபோது என்னையா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது, ஓகே, ஒரு பையன் 18 வயசுக்கு மேலே இருப்பார்னு நினைக்கிறேன். அவருடைய டிசிஷன் எடுக்கிறது தான். அது என்ன கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது, இவங்க எப்படி அதுக்கு ஒத்து போகிறாங்க அப்படின்னு தான் தெரிய வரும். நிச்சயமாக. சரி, இப்போது இந்த பிரிவுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் பர்சனலாகவே வந்துட்டு தனுஷ் வந்து நீங்கள் இப்போ ராஜ்கிரண் தான் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுத்தாரு, மொதல் படம் கொடுத்தாரு. அவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக இன்றளவும் அவரை பற்றி ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் அவர் சொல்கிறாரு. பவர் பாண்டியன்ற படத்துலையும் அவர் கொண்டு வந்தார். ஸோ தனுஷ் வந்துட்டு தன்னை சார்ந்த இல்லை தன்னை வளர்த்து விட்ட தன் அப்பாவை வளர்த்து விட்டவங்களை வந்துட்டு இன்ன வரைக்கும் மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயே வந்துட்டு ஐஸ்வர்யா அவர்களும் அதுக்கு சற்றும் சலைச்சவர்களே இல்லை. ரஜினி அவர்கள் வந்துட்டு நன்றிக்கு மறு உருவம் ரஜினிங்கிற மாதிரி பாலச்சந்தருக்கு அவர் செய்த உதவிகள், அப்பேற்பட்ட மனிதருக்கு பிறந்த பெண். இவ்வளோ நன்றி உள்ளம் கொண்ட இந்த 2 மனிதர்கள் பிரிகிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு காரணம்னு ஏதாவது ஒன்று எல்லாரும் தேடுவாங்களா சார்? என்ன காரணம் சார்? ஏன்னா குறைகளே வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாத 2 மனிதர்கள், பண்பான மனிதர்கள். ஆனால் எங்கே குழப்பம் நடந்தது? இல்லை, உண்மையில் நீங்கள் சரியான ஒரு இது சொன்னீங்க. சொன்ன மாதிரி தன் அப்பாவுக்கு வந்து சினிமாவில் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுத்துவார் ராஜ்கிரண். பவர் பாண்டியில் நடிக்கிறாரு அவர். ராஜ்கிரண் ஒவ்வொரு இதுலேயும் வந்து என் மருமகன் அப்படின்ற, என் மருமகன் கஸ்தராஜாவுடைய மனைவி வந்து என் தங்கச்சி, என் மருமகனை பார்த்து பெருமைப்படுறேன், இந்த அளவுக்கு வந்தது சொல்கிறது. நீங்கள் ஐஸ்வர்யாவை எடுத்துக்கிட்ட கூட வெளியே பேசுகிற பேட்டிகள் கூட ஒரு இதுவாக இருக்கலாம் வேண்டி அது ரைட் வளர்ந்த விதம் அப்படின்னு. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி பாலச்சந்தரை தாண்டி உங்களுக்கு ஒரு புது விஷயம் சொல்லணும்னா, இப்போ நடக்குதா இல்லையான்னு தெரியல, ஒவ்வொரு தீபாவளிக்கு அன்றும் முன்னாள் ரஜினியோடைய மகள்கள் ஒய்ஃப் எல்லாம் போயிட்டு எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஏவிஎம் காலனியில் வீடு போயிட்டு முதல் நாளில் புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வருவோம். அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு கூட்டம்லாம் கூடுது. ரஜினி நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்க, ஒரு உயரத்துக்கு போயிட்டீங்க, இனிமேல் வர வேணாம், நான் வரேன் அப்படின்னு அவரு பாருங்க. ஐயோ சார் இல்லை சார்னா அப்போது ரொம்ப இதுவாலாம் பேசி வேறு ஐஸ்வர்யா சௌந்தர்யா ஆகட்டும் தன் அப்பாவை வந்து சூப்பர் ஸ்டார் ரேஞ்சு கொண்டு வந்த ஒரு இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட படங்கள். ஒரு எஸ்பிஎம் அப்படி இல்லைன்னா என்ன சார், ராகவேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தை வந்து உண்மையிலே ஒரு ஆன்மீக படம், அது எடுக்கிறதுக்கு கவிதையில் தயங்குறாங்க. ஏன்னா வராது, ஒரு படம் ஓடாதுங்கிறது தெரிஞ்சுதான். சரக்கை போட்டுன்னு தம் அடிச்சுட்டு ஒருத்தர் போய் ஒரு சன்னியாசியாக ஒரு மகானா நடிக்க வைக்கிறதுல எங்கே கனெக்ட் ஆகாதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இருந்தாலும் நமக்கு ஒரு பிறந்த நாளுக்கு பரிசாக கேட்டார் ரஜினி,
முடிவு பண்ணுறாரு. அதுக்கு யார் இயக்குனர்னா அது எஸ்பிஎம் தான் கரெக்டாக இருப்பார் முடிவு பண்ண. ஏன்னா ஒரு மகானுடைய கதையாக இருந்தாலும் அது மக்களுக்கு பிடித்தமான ஒரு கதையாக மாற்றக்கூடிய ரஜினி வச்சு அவர் தான் ரஜினியோடைய கிராஃபில் பெரிய உயரத்துக்கு மிக முக்கிய காரணம் வந்து எஸ்பி முத்துராமன் அறிமுகப்படுது. அவர்கிட்ட அவ்வளோ பணிவாக இருப்பாங்களா ஐஸ்வர்யா? நீங்கள் சொன்னதுனால தான். இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே எங்கே வந்தது அப்படின்னா ஒரு ஈகோ பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையில் என்னென்னா பொதுவாக தெரியுங்களா, ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு சம்பந்திகள்னு வாங்கலிங்களா, ஒரு சம்பந்தி பெரிய இடத்துல ஒரு சம்பந்தி கொஞ்சம் இதுவாக இருக்காங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு இது வரும், இயல்பாக ஒரு ஈகோ வரும். நாம் கேள்விப்பட்டது என்னென்னா இவங்க அப்பா அம்மா கஸ்தூர் ராஜா அவருடைய மனைவி இவங்கெல்லாம் போகும்போது ஒரு 2-3 தடவை அவங்க வீட்டில் சரியான மரியாதை கொடுக்கவில்லை அப்படின்னு தனுஷ் கோவப்பட்டதாகவும் அதில் ஏற்பட்ட பிரச்சனை தான் ஒரு வாய் சண்டியாக மாறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி பூகம்பமாக அடிச்சது. அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் அதே போயஸ் கார்டனில் ஒரு பெரிய மாளிகை மாதிரி கட்டி, அது வந்து வீடு கிடையாது, வந்து ஒரு பெரிய ஒரு மினி அரண்மனை, அதில் தன் அப்பாவையும் அம்மாவையும் உட்கார வச்சுருக்காரு. அப்பா அம்மா அங்கே தான் கொடுப்பாங்க, அங்கே தான் இருக்காங்க, அங்கே தான் இருக்காங்க. அது கூட நிறைய பேர்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்து ஒரு இந்துக்கள் இதில் ஒரு புதுமனை இது நடந்ததுன்னா ஒரு ஹோமம் நடத்தி மனைவி குழந்தைங்களோட உட்காந்து தானே அதை பண்ணிப்பாங்க. அதெல்லாம் என்னங்க இவ்வளோ பெரிய மாளிகை கட்டிய அப்படின்னு இந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அது பண்ணார் அப்படின்னு. இதுதான் காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நிச்சயமாக சார். நம்ம தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட் ஒன்று உண்டு. விவாகரத்து ஆயிடுச்சுனாலே மார்க்கெட் போயிடுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு ஒன்று உண்டு. அதே மாதிரி நம்ம பெண்களும் வந்துட்டு எப்படின்னா அவர் ஆண் எப்படி இருக்காரோ என்னமோ குடும்பமாக கரெக்டாக இருக்காரா, அவர் சூப்பரான மனிதர் இருப்பாங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு இன்னமும் இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து நடிகர்களே எடுத்துக்கோங்களேன். இப்போது இவங்க நளினி அண்ட் ராமராஜன் கூட வந்துட்டு அந்த ஜோடி பிரிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்துட்டு சீதா பார்த்திபன், அதே மாதிரி வந்துட்டு ரகுவரன் ரோகிணி, இப்படி ஏகப்பட்ட ஜோடிகள் வந்துட்டு பீக்கில் இருக்கும்போது ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது பிரியும் போது அந்த பெண்கள் கூட சர்வே ஆகிடுறாங்க சார். ஆண்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நிலையில் ஒரு பாதிப்பு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக வந்து இப்போ பார்த்திபன் சீதாவை நான் சொல்லலை, இப்போ ரகுவரனாக இருக்கட்டும் இல்லை ராமராஜனாக இருக்கட்டும், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஆண்களுக்கான தொய்வு ஒன்று இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? தனுஷ் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? நிச்சயமாக சூப்பரான கேள்வி அது. நீங்கள் என்ன காரணம்னாலும் தெரியல, வந்து நீங்கள் அது சொன்ன மாதிரி தமிழ் மக்களுக்கு, அதாவது குறிப்பாக அந்த தாய்மார்களுக்கு வந்து உங்களை பார்க்கும்போது குடும்ப சமயோஜராக இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா குடும்பத்தோடு போங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் வந்து நீங்கள் 1000 உங்களை பற்றி வந்து விமர்சனங்கள் இருக்கலாம். அந்த ஒரு ஹீரோன்னு வச்சுங்க, உங்களுக்கு 1000 இது வந்து இருக்கலாம், ஆனால் ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருக்க மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிரேக்கப் ஆனவங்களுடைய நிலைமை, அந்த ஆண்களுடைய நிலைமை இப்போ தான் கரெக்டாக எனக்கு தோணுது. வந்து உண்மைதான் சார். இப்போ பார்த்திபனுக்கு கூட வந்துட்டு அப்போ இருந்த ஒரு சாம் இப்போ இல்லை மார்க்கெட் வேல்யூவில். நீங்கள் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, நீங்கள் 1000 தான் நம்ம அஜித் என்ன தான் ஒரு தரப்பில் வந்து ஒரு விமர்சனங்கள் இதெல்லாம் இருந்தால் கூட எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா தன் குடும்பம் சார்ந்த ஒரு புகைப்படங்கள் வெளியிட்டே இருக்கார் பாருங்கள். பெரும்பாலும் ஷாலினி கூட இருக்கிற மாதிரி, மகன் கூட இருக்கிற மாதிரி, ஒரு போட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி, இது ஒரு பெரிய பலங்க. அது வந்து அந்த சென்டிமெண்ட் தான் பார்க்குறான். வந்து நீங்கள் அம்பானி, முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி 2 பேரும் பாருங்கள், எங்கேயாவது நீங்கள் அந்த முகேஷ் அம்பானிக்கும் நீதா அம்பானிக்கும் இதுவும் சொல்ல, இவர் பாருன்னு சர்வசாதாரணமாக இருக்காரா, அந்த அம்மா இருக்கிறது இதுவாக, ஆனால் எங்கேயாவது விடுறாங்களா பார்த்தீங்களா? அது அவங்க 2 பேரும் ஒரு தம்பதிகள் தான். எங்கள் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கும்போது அந்த அம்மா அவர் வீட்டுக்காரரை கூப்பிடும், அங்கே நில்லுங்க அப்படின்னு. இதுதான் இந்த பொதுவாகவே இந்திய மக்களுடைய, தமிழ் மக்களுடைய பல்ஸ் இதுதான். உண்மைதான். அட்லி பிரியா கூட எடுத்துக்கலாமே சார். அவர் எங்கே மும்பையில் ஷூட்டிங் போனால் கூட மனைவியோட தானே போகிறாரு. எவ்வளோ இது அட்லி இருந்து என்னப்பா இது என்னது கறித்துண்டுக்கும் பச்சரிசிக்கும் ஒன்றா கலந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரிலாம் கூட விமர்சனம்லாம் பண்ணாங்க. சொன்ன மாதிரி அவர் எங்கே போனாலும் வந்து மனைவி விடாமல் இருக்கிறது, இது ரொம்ப மிக 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 சென்டிமெண்ட்டை தாண்டி இது ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அதில் என்ன ஒன்று இருக்குல்ல. ஆமாம், இதை எப்படி வந்து சொன்ன மாதிரி தனுஷ் ஹேண்டில் பண்ண போகிறாரு, எவருடைய சினிமா மார்க்கெட் எப்படி இருக்குன்ற ஒரு கேள்வி பொதுவான ஒரு கேள்வியாக இருக்குது. இப்போ அது வந்துட்டு நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ஐஸ்வர்யா அவர்கள் எப்படியும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் தனுஷுக்கு ஏதாவது ஒரு பின்னடைவு வருமோங்கிற குழப்பமும் சந்தேகம் மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நான் இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். இல்லை சென்டிமெண்ட்டாக பார்க்க ஆரம்பித்தால் கண்டிப்பாக ஒரு பின்னடைவு வரும். ஒரு திடீர்னு ஒரு விவாகரத்து ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, ஐஸ்வர்யா ஒரு உருக்கமான ஒரு பேட்டி, ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு இன்டர்வியூவை கொடுத்தாங்கன்னா வேறு மாதிரி மாறும். இல்லை உண்மையை சொல்கிறேன்னு ஏதாவது ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா அது அப்படியே ஆண்களுக்கு எதிராக தான். நிச்சயமாக உண்மை, கண்டிப்பாக ஆண்களுக்கு எதிரானதான். பொதுவாகவே நம்ம ஐஸ்வர்யா தனுஷை விட்டுட்டு ஒரு செலிபிரிட்டிகள் ஆண் பெண் இருக்கும்பொழுது ஆணுக்கு தான் இந்த மாதிரியான விவாகரத்து வரும்பொழுது ஒரு பின்னடைவு ஏற்படும். அந்த பெண் இன்னும் ஒரு சில விஷயங்களை உருக்கமாகவும் நிஜங்களை சொல்ல ஆரம்பித்தால்
பயங்கர பிரச்சனை உண்டாகும். நிச்சயமாக சார். குறிப்பாக வந்துட்டு தனுஷுக்கே அவர் வந்துட்டு ஒரு ஸ்டார் ஆகிட்டார், பெரிய ஆளாக இருந்தால் கூட ஐஸ்வர்யா வந்ததுக்கப்புறம் தான் அவர் லைஃப்பில் வந்துட்டு வெற்றிகரமான படங்கள், அதாவது அவருக்கு அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஏ ஸ்டாருங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் இருக்க தான் செஞ்சது. நிறைய படங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியான காட்சிகள் நிறைய இருக்கும். ஐஸ்வர்யாவை கட்டினதுக்கப்புறம் தான் அவர் வந்துட்டு திருவிளையாடல் ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான படங்கள் ரீதியாக நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஃபேமிலி மேனுங்கிற இமேஜ் உள்ளே வருது. ரசிகர்கள் வெகுஜனங்கள் எல்லாருமே வந்து அவர் படத்தை பார்க்குற இமேஜ் வருது. இன்றைக்கி அவருக்கு அப்படி ஒரு பிம்பம் தேவையில்லை. ஸோ அந்த மனைவியினால தான் எல்லாமே அப்படின்ற அது ஒரு நிலை அவருக்கு இல்லை அப்படின்னா கூட இதனால தான் அவருக்கு இது வந்ததுங்கிறது ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? அதை வந்துட்டு இப்போ அவர்கிட்டேருந்து எடுக்கும்போது சரிவுகள் ஏற்படலாம். இல்லை நீங்கள் கதை சூஸ் பண்ணதில் வந்து ஐஸ்வர்யாவுக்கு பங்கு இருக்கா இல்லையான்னு கூட தெரியல, தனுஷை கூட. ஆனால் வந்து தனுஷை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் எப்படி கோட் ஷூட் போடணும், நான் எப்படி ஒரு ஏர்போர்ட்டில் நடந்து போகணும், ஒரு 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 கார்ப்பரேட் மீட்டிங் இருக்கும்போது நான் எப்படி அட்டன் பண்ணணும். நீங்கள் வந்து VIP 2 ஆடியோ லான்ச்சு பாம்பேயில் நடந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் நடந்தது. இவர் கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேசுவார். கஜோல் உட்பட சில பேர்லாம் சிரிப்பாங்க. அந்த வீடியோ கிடச்சா பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக இது பண்ண கீழே போய் அதுக்கெலாம் வந்து நிறைய பேர் தனுஷ்க்கு ஆதரவாகவே சொல்லியிருந்தாங்க. ஒரு பள்ளி இறுதி படிப்பை முடித்த ஒரு பையன், ஒரு சாதாரண வீட்டு வளர்ந்தவர், கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி வந்திருக்கிறாரு. அவருடைய தன்னம்பிக்கையோடு பேசுகிறாரும்போது நீங்கள் ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க? உங்கள் சினிமாவில் ஹிந்தி மட்டும் பேச தெரிஞ்ச ஆட்கள்லாம் இருக்காங்க, நாங்கள் எடுத்து லிஸ்ட்டு காமிக்கிட்டோமா அப்படின்ற அளவு கோவமாக இருக்குது. இப்படி எப்படி ஒரு இங்கிலீஷ் பேசணும், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், யாரை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு தைரியமாக பேசணும்னு சொல்லி கொடுத்தது அவருடைய மனைவி தான், ஐஸ்வர்யா தான். அதை மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ இந்த விஷயங்கள்லாம் ஐஸ்வர்யா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வேளை விவாகரத்து ஓகே ஐயோ ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இது அப்படியே தனுஷ்க்கு பின்னடிவாக மாறும். நிச்சயமாக. ஆமாம், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், நேரத்தை உண்டாகும். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand.